அன்னைக்கு நைட்டு ஆறுமுக ஆசாரி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடினாரு. தெய்வ தேவதைகள் எல்லாம் அவரை துரத்திட்டு போனாங்க. அப்போ கல்பாறைகள் தடுக்கி விட்டு ஆத்துல போய் விழுந்துட்டாரு. அந்த ஆறு ஐயனார் கோவில் வாசல் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துச்சு. பதட்டத்தோடு கோவிலுக்குள்ள போன ஆறுமுக ஆசாரி மயங்கி விழுந்துட்டாரு. அந்த காட்சியின் பின்னணி என்ன? அவர் எதற்காக பயந்து ஓடினார்? அவர் மேல தெய்வங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோல சூரபத்மன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தின் ரகசியத்தையும், சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளை கங்கையில் சேர்த்த போது 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக பூமியில் அவதரித்தனர். இவ்வாறாக முருகன் தோன்றினார் என்பதையும் பற்றி பார்த்தோம். இனிமேல் தான் முருகனின் தெய்வீக பயணம் ஆரம்பமாகிறது. தேவர்களின் குருவான வியாழ பகவான் சூரபத்மனால் ஏற்பட்ட கொடுமைகளை தீர்க்க ஒரு வழியை தேடி திருச்செந்தூர் கோவிலில் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். தவத்திற்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தவம் செய்கிறார். முருகப்பெருமான் அந்த தவத்தை பார்த்து மகிழ்கிறார். வியாழ பகவானை தரிசித்து, பக்தனே, உன் தவம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறி அவரிடம் சூரபத்மனின் கதையை கேட்கிறார். வியாழ பகவான் முருகரிடம் சூரபத்மன் எப்படி தேவலோகத்தை ஆக்கிரமித்தான், எப்படி இந்திரனை சிறைப்பிடித்தான், இந்திரனின் மனைவி மேல் ஆசைப்பட்டான் என்பதையும் சொல்கிறார். இந்த செய்திகளை கேட்ட முருகன் கடும் கோபம் அடைந்தார். முருகரின் கோபம் ஒரு தீர்வாக உருவெடுக்கிறது. முருகன் வீரபாகு என்ற தளபதியை சூரபத்மனிடம் தூதுவாக அனுப்புகிறார். ஆனால் சூரபத்மன் தூதுவை அலட்சியம் செய்கிறான். சமாதானம் ஏற்க மாட்டேன் என்று மறுக்கிறான். சிவன் சூரபத்மனுடன் போர் செய்வதற்காக படைகளை திரட்டி கொண்டிருந்தார். அந்த படைகளுக்கு தலைவனாக ஒரு சிறு பிள்ளை போல இருந்த முருகனை நியமிக்கிறார். அதை கேட்ட பார்வதி தேவி மகிழ்ச்சியில் திளைக்கிறார். முருகர் அன்னை பார்வதி தேவி மற்றும் சிவனிடம் ஆசி பெற்றார். பார்வதி தேவி முருகனிடம் தனது சக்திகளை ஒன்று சேர்த்து உருவாக்கிய வேலை பரிசாக அளிக்கிறார். அந்த வேல் இன்று முருகனின் கரத்தில் காணப்படும் மறைக்க முடியாத ஆற்றல். முருகன் தன் படைகளை அழைத்து திருச்செந்தூரில் போருக்கு தயாராகிறார். சமயம் வந்து சேர்ந்தது. கடற்காற்றில் வெப்பம் கலந்து இரு சக்திகளும் நேருக்கு நேர் மோத தயாராகின்றன. சூரபத்மன் மாய வாகனங்களில் மறைந்து தாக்குகிறான். முருகன் தன் வேலோடு துணிந்து நிற்கிறார். சூரபத்மன் முருகனை, இந்த சிறு பையனா என்னை எதிர்க்கப் போகிறான் என கேலி செய்கிறான். அப்போது அவனுக்கு தெரியவில்லை, அவன் அகந்தையை அழிக்கவே முருகன் தோன்றினார் என்பது. போர் ஆரம்பமாகிறது. 6 நாட்கள் யுத்தம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அரக்கன் வதம் செய்யப்படுகிறார். 7வது நாள் சூரபத்மன் தன் மாய திறன்கள் அனைத்தையும் பயன்படுத்துகிறான். முருகனின் வேலால் தாக்கப்பட்டு உயிர் தப்பும் முயற்சியில் சூரபத்மன் மயிலாக மாறுகிறான். அவனை வேலால் தாக்க முயன்ற போதும் அது காயப்படுத்த முடியவில்லை. பின்னர் மரமாக மாறுகிறான் சூரபத்மன். முருகன் தன் வேலால் மரத்தை 2ஆக பிளக்கிறார். சூரபத்மன் மரண நிலையை அடைகிறான். ஆனால் முருகன் அவனை அழிக்க விரும்பவில்லை. அவன் மனதை மாற்ற விரும்பினார். சூரபத்மன் மன்னிப்பு கேட்கிறான். நான் உங்களுக்கு என்றும் சேவை செய்ய வேண்டும் என்று பணிவுடன் வரம் கேட்கிறான். முருகன் அவனது 2 பிளவுகளையும் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றுகிறார். மயில் தன் வாகனமாகவும் சேவல் தன் கொடியாகவும் அவற்றை ஏற்கிறார். இந்த போர் வெறும் வன்மத்தின் வெளிப்பாடு அல்ல, அது ஞானத்தின் செயல்பாடு. முருகன் சூரபத்மனை வதம் செய்யவில்லை, அவனது சிந்தனையை மாற்றினார். இந்நிகழ்வுக்கு பின் வியாழ பகவான் தோன்றி இங்கு எழுந்தருளுங்கள் என்று வேண்டுகிறார். முருகன் அந்த இடத்தில் எழுந்தருளுகிறார். வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் கட்ட சொன்னார். முருகன் தன் வெற்றிக்கு பிறகு சிவபூஜை செய்கிறார். தலையில் ஜடாமகுடம், கரத்தில் தாமரை. இந்த திருக்கோலமே இன்று திருச்செந்தூரில் காணப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோலம். இந்த கதை சூரபத்மனை அழித்த முருகப்பெருமானின் வீரத்தையும் ஞானத்தையும் இரக்கத்தை மையமாக கொண்ட ஆன்மீக கதையாகும். திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்தின் மிரள வைக்கும் அதிசயம். தமிழகத்தின் திருக்கோவில்கள் பெரும்பாலும் மன்னர்களின் செல்வச் செழிப்பால் எழுந்தவை. ராஜாங்க ஆதரவு, செல்வந்தர்களின் அர்ப்பணிப்பு, இவை அனைத்தும் ஓர் அழகிய கோயிலின் பின்னணியில் இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் கோபுரம் மட்டும் ஒரு விசித்திரமான வரலாற்றை கொண்டது. இது பணக்காரர்களால் அல்ல, ஆன்மீக தலைவர்களாலும் சாதாரண மக்களாலும்
இறைவனின் ஆசியாலும் கட்டப்பட்ட கோபுரம். இந்த கதையின் நாயகன் தேசிகமூர்த்தி சுவாமிகள், திருவாடுதுறை ஆதீனத்தின் ஆன்மீக தலைமை புரோகிதர். ஒரு நாள் அவருக்குள் ஒரு ஆழ்ந்த சிந்தனை எழுகிறது. திருச்செந்தூர் கோவிலின் கோபுரம் இன்னும் கட்டப்படாத நிலையில் உள்ளது. அதனை முடிக்க வேண்டியது நமது கடமை என்று அவர் உணர்ந்தார். இது இறைவனின் பணியா என அவர் தன்னைத்தானே கேட்டார். அது ஒரு தீர்மானமான நாள். ஆதீனத்திலிருந்து அவர் பயணமாகிறார். திருச்செந்தூர் செல்லும் பாதை பரிசுத்தமான உன்னதத்துடன் நிறைந்தது. கோவில் வாசலில் நின்றபோது அவருடைய மனது மழையில் நனைவது போல ஆனந்தம் நிறைந்திருந்தது. முதலில் சில பக்தர்கள் தங்களால் முடிந்த அளவில் தானங்களை அளிக்க ஆரம்பித்தனர். சிறு சிறு தொகைகள்தான், ஆனால் அதில் இருந்தது மக்களுடைய பாசம். பணம் கூட குவியவில்லை, ஆனால் உற்சாகம் மட்டும் மென்மேலும் கூடியது. அந்த பாசத்திலேயே கோபுரத்தின் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. சில மாதங்கள் ஓடின, வேலைகளும் நகர்ந்தன. ஆனால் ஒரு கட்டத்தில் பணம் தீர்ந்து போனது. கட்டுமானம் பாதியிலேயே நின்றுவிட்டது. கூலி தர முடியாத நிலையில் இருந்தார் தேசிகமூர்த்தி சுவாமிகள். வருத்தமாக இருந்த அவர் கோவிலின் ஓரமாக இருந்த பன்னீர் மரத்தடியில் அமர்ந்தார். இறைவனை வேண்டினார். அப்போது ஒரு அசரீரி குரல் கேட்டது. பணியாளர்களுக்கு பன்னீர் இலையில் விபூதி கட்டிக்கொடு. இது புதுமையான விஷயம், ஆனாலும் அவர் ஏற்க வேண்டிய நேரம் அது. அன்றைய நாள் வேலைக்காரர்கள் வந்து கூலி கேட்டனர். நாங்கள் ஒரு வாரமாக கூலி இல்லாமல் வேலை பார்த்தோம். பசிக்காக பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வர்றோம். இனிமேல் வேறு வேலைக்கு போறோம் சாமி என்றனர். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பன்னீர் இலை எடுத்து அதில் விபூதி கட்டி கொடுத்தார். அவர்கள் குழப்பத்துடன் இருந்ததை பார்த்த சாமிகள் அதனை உடனே திறக்காமல் அருகில் உள்ள துண்டுக்கை விநாயகர் கோவிலுக்கு செல்லும்படி கூறினார். அங்கு சென்றவர்கள் இலைகளை திறந்தபோது அதிர்ச்சி, அது விபூதி இல்லை. அவர்களுக்கு தேவையான கூலிக்காசு இருந்தது. அவர்கள் திரும்பி வந்து, சாமி, இது என்ன அற்புதம் என்று கண்கலங்கினார்கள். அதே போல தினமும் விபூதி கட்டிகள் வழங்கினார் சாமிகள். அது பணமாக மாறிய அதிசயம் தொடர்ந்தது. கோபுரம் மேல் எழுந்தது. மக்களின் நம்பிக்கை, சுவாமியின் இறை அன்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கியது. ஆனால் ஒரு நாள் அந்த பொட்டலங்களில் காசு வரவில்லை. பணியாளர்கள் வருத்தத்துடன் வந்து, இன்று எங்களுக்கு பணம் இல்லையா சாமி? அவரும் அதிர்ந்தார். என்ன, காசு வரவில்லையா என்று மனதுக்குள் கேள்விகள் எழுந்தன. அவர் முருகனை நோக்கி, சாமி, என்னால் செய்ய இயலாத அளவில் வேலை செய்துவிட்டேன். என் சக்தி முடிந்துவிட்டது. இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். தென் தமிழகத்தின் காயல்பட்டினத்தில் வசித்த சீதக்காதி ஒரு எளிய உப்பு வியாபாரி. ஆனால் அவர் ஒரு வள்ளல், தர்மத்தை உயிர் போல காப்பவர். அவர் அந்த இரவில் ஒரு கனவு காண்கிறார். கனவில் முருகர் தோன்றி, தேசிகமூர்த்தி சுவாமிகள் நாளை உங்களை தேடி வருவார். அவருக்கு உங்களால் முடிந்ததை தானமாக தாருங்கள். ஒரு மூட்டையாக கட்டி கோவிலில் மட்டும்தான் திறக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அதே நேரம் தேசிகமூர்த்திக்கும் முருகர் சொல்லுகிறார், காயல்பட்டினம் சென்று சீதக்காதியிடம் உதவி பெறு. நானே அவரை தயாராக்கியுள்ளேன் என்றார். மகிழ்ச்சிகளோடு தேசிகமூர்த்தி காயல்பட்டினம் அடைகிறார். சீதக்காதியின் இல்லம் மிக எளிமையானது. உள்ளே நுழைந்து பார்த்ததும் அவர் தயங்கி நிற்கிறார். இவர் எப்படி எனக்கு உதவி செய்வார் என்ற குழப்பத்துடன் இருந்தார் தேசிகமூர்த்தி. சீதக்காதி நெஞ்சமோ பெரிய இமயமலை, சீதக்காதியோ தன்னால் முடிந்தது என்று இந்த உப்புதான் உள்ளது, இதையே மூட்டை கட்டி கொடுப்போம் என்று அதிகாலையிலேயே வேலையை செய்தார். என்னால் முடிந்தது இதுதான் சாமி என்று ஒரு மூட்டையை தருகிறார். ஆனால் கோவிலில் மட்டும்தான் திறக்க வேண்டும் என்று கூறினார். நன்றி என கூறி சுவாமிகள் திருச்செந்தூர் திரும்புகிறார். கோவிலில் சென்று மூட்டையை திறக்கும்போது வியந்து போனார் தேசிகமூர்த்தி சுவாமிகள். உப்பு மூட்டையில் வைரங்களும் பொன்னும் வெள்ளியும் இருந்தது. அதை வைத்து கோபுரத்தின் மேல் கட்டுமானம் வேகமாக முடிந்தது. கோபுரம் எழுந்தது. முழு பணி முடிந்து கும்பாபிஷேக நாள் நெருங்கியது. முருகர் மீண்டும் கனவில் தோன்றி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கே சென்று உங்கள் மன கண்களால் கும்பாபிஷேகத்தை காணுங்கள். அடுத்த நாள் மக்கள் தேசிகமூர்த்தியை தேடினர்.
அவர் எங்கேயும் இல்லை. அவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது கோபுரத்தின் பக்கம் தூய ஒளியில் தேசிகமூர்த்தி சுவாமிகள் தோன்றினார். அவர் கும்பாபிஷேகத்தை பார்த்து கொண்டிருந்தார், ஆனந்த கண்ணீரோடு. திருச்செந்தூர் கோபுரம் ஒரு கட்டிடமாக மட்டுமில்லை, அது தன்னலமற்ற பக்தியின், உண்மையான நம்பிக்கையின் மற்றும் இறைவனின் அருளின் மெய்ப்பொருள். பணக்காரர்களால் அல்ல, ஆனால் பக்தர்களால் எழுந்த அதிசய கோபுரம். இன்று அந்த கோபுரத்தை பார்த்து வியப்பதோடு அந்த பின்னணி கதையை நினைத்தால் நம் உள்ளமும் அதே விதமாக உயரத் தொடங்குகிறது. மனமிறங்கிய முருகன் மற்றும் வெயில்கந்த அம்மன். பண்டைய காலத்தில் மதுரை பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தவர் வரகுண பாண்டிய மன்னன். நல்லாட்சி, நன்மொழி, நீதிமுறை எல்லாமே அவரது ஆட்சியில் திகழ்ந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு துயரம் நிழலாக இருந்தது. அது குழந்தையின்மையால் ஏற்பட்ட வருத்தம். பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவித்த மன்னன் பல கோயில்களுக்கு சென்றாலும் எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் வயதான ஒரு முனிவர் மன்னரது அரண்மனைக்கு வந்து, மன்னா, குழந்தை வரம் பெற திருச்செந்தூரில் முருகனை கந்த சஷ்டி விரதத்துடன் விரதமிருந்து வழிபடுங்கள் என்றார். முருகனின் அருளால் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்றார். மன்னன் உடனே முனிவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அரச பணிகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு திருச்செந்தூரை நோக்கி பயணமானார். அங்கு கடல் அலைகளின் இசையை எதிரொலிக்க முருகனின் பக்தர்களின் ஒளிகள் கேட்கப்பட்டன. மன்னன் அந்த தெய்வத்தலம் சென்று ஆன்மீக தீவிரத்துடன் கந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பித்தார். மறுநாள் முதல் 6வது நாள் வரை நீர் மட்டும் குடித்து தவ வாழ்க்கை போல வாழ்ந்தார். நாள்கள் கடந்துவிட்டன. விரதம் முடிந்தவுடன் தன்னை முழுமையாக தெய்வீகத்திற்கே அர்ப்பணித்து, ஓ முருகா, என் மனவேண்டுகோளுக்கு அருள் புரிவாயாக என்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார். அந்த நாள் செல்லும் முன்பே அரசவைக்கு வந்த தூதன் ஒருவன், மன்னா, மகிழ்ச்சியான செய்தி, அரசி கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்று கூற மன்னனின் முகத்தில் சந்தோஷம் மலர்ந்து மகிழ்ச்சியில் திளைத்த மன்னன் திருச்செந்தூரில் இருந்த முருகனை பார்த்து நன்றி கூறி வணங்கினார். மாதங்கள் ஓட குழந்தை பிறக்கும் நாள் வந்தது. இரவு முழுக்க மழை பொழிந்தது. இடியுடன் கூடிய வெள்ள நீர் ஓடியது. அந்த இரவில் மன்னனுக்கு மகள் பிறந்தாள். ஆனால் அந்த குழந்தையை பார்த்தவுடன் மறுத்து வச்சி திகைத்து போனார். மன்னனும் அதிர்ச்சியில் பேச முடியாமல் போனார். பிறந்த குழந்தைக்கு குதிரை முகம். மன்னன் மனதுடைந்து போனார். இது என் வாழ்நாளின் பாவங்களா என்று எண்ணி கண்ணீர் விட்டார். மறுநாள் மீண்டும் திருச்செந்தூருக்கு புறப்பட்டார். ஓ முருகா, இதுவா என் வேண்டுகோளுக்கு நீ தரும் பதில் என்று கத்தினார். பல நாட்கள் அவரின் வாழ்க்கை அழுத்தத்திலும் அமைதியற்றதிலும் மூழ்கியது. ஒரு நாள் கடற்கரையில் தனியாக அமர்ந்திருந்த மன்னன் அலைகளின் ஆர்ப்பாட்டத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுவன் மணலில் விளையாடிக் கொண்டிருந்தான். சிறுவன் மணலில் ஒரு சிலையை உருவாக்க ஆரம்பித்தான். அதை கவனித்தபடியே மன்னன் அவன் செயலை பார்த்து கொண்டிருந்தார். சிறுவன் மணலில் ஒரு அழகான குதிரை சிலையை உருவாக்கினான். மிக நேர்த்தியாக செய்த அந்த கலைப்படைப்பு மன்னனுக்கு ஆச்சரியமளித்தது. ஆனால் அந்த சிறுவன் அதை முடித்தவுடன் காலால் உதைத்தான். மன்னன் அதிர்ந்து, ஏன் சிறுவா, இது நீ உருவாக்கிய கலை, நீயே அடிக்கிறாயே என்று கேட்டார். சிறுவன் அமைதியாக சொன்னான், மன்னா, நீ செய்த கர்ம வினைகள்தான் இப்போது உனது வாழ்க்கையில் உருவெடுத்துள்ளன. நீ சிறுவயதில் ஒரு குதிரையை கொடுமைப்படுத்திய நினைவு உண்டா என்று சிறுவன் கேட்டான். மன்னனின் நினைவுகளில் எங்கோ மறைந்திருந்த காட்சிகள் ஒன்று மின்னியது. உண்மையாகவே அவன் சிறுவயதில் ஒரு குதிரையை சாடியிருந்தான். அது உயிரிழந்ததற்கு மன்னன் காரணமாக இருந்தான். அதே நேரம் மன்னன் அந்த சிறுவனை பார்த்து முருகா என்றார். சிறுவன் அவனது உண்மை ரூபமாக முருகராக மாறினார். மன்னா, இங்கு அருகிலே உள்ள என் தாயின் சன்னதியான வெயிலுகந்த அம்மன் கோயிலுக்குச் செல். அவளே உனது பாவங்களை தீர்க்க முடியும் என்று சொல்லியவுடன் திடீரென மறைந்து விட்டார். அமர்நாயகி பார்வதி தேவி முருகனுக்காக தன் சக்தியை வேலாக மாற்றியதால் அந்த அம்மன் வேலுகந்த அம்மன் என அழைக்கப்படுகிறாள். மன்னன் உடனே கோயிலுக்கு சென்றார். கண்கள் நிறைய கண்ணீருடன், அம்மா, என் அறியாமை பாவமாகி என் மகளுக்கு இந்த மோசமான முகத்தை கொடுத்தது. தயவு செய்து கருணை காட்டுங்கள் என்று அழுதார்.
அப்போது அந்த சன்னதியில் இருந்த வேலுகந்த அம்மன் எதிரில் காட்சி அளித்தாள். ஒளிமயமான அந்த உருவத்தில் அம்மன் நிதானமாகச் சொன்னாள், மன்னா, என் சன்னதி முன் இருக்கும் கடற்கரையில் உன் மகளுடன் சேர்ந்து 3 முறை மூழ்கி எழு. பின் உன் மகளின் முகம் மாறும். மன்னன் அதுபோலவே செய்தார். 3வது முறையில் குழந்தையின் முகம் ஒரு பொற்களையாய் மாறியது. அழகு நிறைந்த ஒரு தெய்வீக முகம். மனது மகிழ்ச்சியில் பாண்டிய மன்னன் உடனே அம்மனை வணங்க செல்ல புறப்பட்டார். ஆனால் சன்னதியில் அம்மனின் முகம் குதிரை முகமாக மாறியிருந்தது. ஒரு குரல் கேட்டது, மன்னா, உன் கர்ம வினையை நீக்க நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அது முடிவடையும் வரை நான் இந்த வடிவத்தில் இருப்பேன். யார் என் சன்னதிக்கு வந்து என் முன் அழுகிறார்களோ அவர்களின் குறைகளை தீர்த்திடுவேன் என்று அம்மன் கூறினார். மன்னனது கண்கள் கலங்கின. உள்மனதில் வந்த சாந்தி ஒரு புது ஆற்றலாய் மாறியது. நாட்கள் கழிந்தபின் மன்னன் வேலுகந்த அம்மன் கோயிலுக்காக திருப்பணிகளை செய்தார். கோபுரம், கொடிமரம், தீர்த்த கிணறு அனைத்தும் புனரமைக்கப்பட்டன. கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த நாளில் அம்மன் தனது தெய்வீக முகத்துடன் மீண்டும் காட்சி அளித்தாள். மன்னனது மனம் ஆனந்தத்தில் மூழ்கியது. வேலுகந்த அம்மன் இன்று வரை அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு தாயாக அருள் புரிகிறார். வாழ்க்கையில் சின்ன தவறும் பெரும் கர்மாவாக வரலாம். ஆனால் உண்மையான மனமாறலோடு பரிசுத்தமாக தெய்வத்தை நாடினால் தீர்வு நிச்சயம் என்பதற்கான சாட்சி தான் வரகுண பாண்டியரின் கதை. திருச்செந்தூர் முருகன் கோவில் கொடிமரம் மர்மமான முறையில் வந்ததன் பின்னணி. ஒரு காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தேரோட்ட விழா நடத்த வேண்டுமென ஊர் மக்கள் ஒருமனதாக நினைத்தனர். விழாவின் ஆரம்பமாக கொடியேற்றம் செய்ய வேண்டும். ஆனால் கோவிலில் கொடிமரம் இல்லையே என்று அவர்கள் கவலைப்பட்டனர். நம்ம கோவிலுக்கு கொடிமரம் வேணும், இல்லாட்டி தேரோட்டம் எப்படி என்று ஒருவர் சொன்னார். ஆனா அது சாதாரண மரம் அல்ல. பக்தி, பரிசுத்தம், சிரத்தை இவை சேர்ந்த ஒரு மரமே கோவிலுக்கு பொருந்தும் என்று ஊர் தலைவர் கூறினார். பலர் பெயரை கூறினாலும் எல்லோரும் ஒரே பெயரை உறுதியாக சொன்னார்கள், ஆறுமுகம் ஆசாரி. கைதேர்ந்தவர், ஆனால் அதைவிட முக்கியமாக பக்தியில் மூழ்கியவர். ஊர் தலைவர் அவரை அழைத்து, இந்த திருப்பணிக்கு நீங்கள்தான் சரியானவர் என்று கூறினார்கள். கோவிலுக்காக உதவி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறதே பாக்கியம். என் பிறவிக்கு அர்த்தம் கிடைத்து விட்டது என்று கண்ணீருடன் ஒப்புக்கொண்டார் ஆறுமுகம் ஆசாரி. மரத்தை எங்கு வெட்டுவது, எந்த மரம், எத்தனை கூலி ஆட்கள், எத்தனை வண்டிகள் எல்லாம் திட்டமிட்டனர். இறுதியில் சந்தன மரம்தான் பொருத்தமானது என முடிவெடுத்தனர். 21 பேர் கூலி வேலைக்கு 21 மாட்டு வண்டிகள் மரத்தை கொண்டு வர எனவும் திட்டமிடப்பட்டது. அன்றிரவு ஆறுமுகம் ஆசாரி மகிழ்ச்சியுடன் தூங்கியபோது கனவில் அம்மன் தோன்றி, பக்தனே, நீ நாளை மரம் வெட்டப் போவாய். ஆனால் உன்னுடன் செல்பவர்கள் அனைவரும் இறந்து போவார்கள். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றாள். கனவில் இருந்து எழுந்த ஆறுமுகம் பதறிப்போய் கோவிலுக்கு சென்று பார்த்தார். அம்மனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பதறிய அவர், தாயே, என்ன செய்வது என்று தவித்தார். அடுத்த நாள் கூலி ஆட்கள் எல்லாம் தயாராக வந்தனர். ஆறுமுகம் ஆசாரி மனக்கசப்புடன் கிளம்பினார். மரைக்காயர் எனப்படும் ஒரு தெய்வ வாக்கு கூறுபவரையும் கூட்டிக் கொண்டார். காட்டுக்குள் சென்ற அவர்கள் ஒரு பக்கத்திலேயே இருக்கும் அழகான சந்தன மரத்தை பார்த்தனர். இந்த மரத்துல தீய சக்தி இருக்கா என பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டார் ஆறுமுகம் ஆசாரி. மரைக்காயர் கண் மூடி பார்த்ததும் அதில் 21 தேவதைகள் குடியிருக்கின்றன என்றும் அது ஒரு தெய்வீக மரம் என்றும் சொன்னார். ஆறுமுகம் தயங்கினார். அது சரியாக இருக்காது, வேறு மரம் பார்ப்போம் என்றார். ஆனால் மரைக்காயர், நான் மந்திரம் சொல்லி கட்டுப்படுத்துறேன், பயப்பட வேண்டாம் என்று வற்புறுத்தினார். மந்திரம் முடிந்ததும் கூலி ஆட்கள் கோடரியை எடுத்தனர். அந்த நொடிக்கே மரத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி நிகழ்ந்தது. 21 கூலி ஆட்கள் ஒரே சமயத்தில் கழுத்து வெட்டப்பட்ட மாதிரி விழுந்தனர். மந்திரம் சொன்ன மரைக்காயர் இரத்தவாந்தி எடுத்து உயிரிழந்தார். ஒன்றும் புரியாத நிலையில் இருந்த ஆறுமுகம் மரத்தை நோக்கினார். அந்த மரத்தின் நடுவில் இருந்தது சுடலமாடசாமி. அவர் கோபத்துடன் வெளிவந்தார். என் குடியிருப்பை அழித்து விட்டாய் என்று கூறி ஆறுமுகத்தை துரத்தினார்.
ஆறுமுகம் பயந்து கொண்டு ஓடினார். ஒரு கல்பாறையை தட்டி அருகிலிருந்த ஆற்றில் விழுந்தார். கரையில் வந்த அவர் ஐயனார் கோவிலின் வாசலில் விழுந்தார். ஐயனாரை பார்த்து, ஐயா, திருப்பணிக்காகத்தான் மரம் வெட்டப் போனேன். சுடலை மாடசாமி என்னை துரத்துகிறார். நான் தவறு செய்தேனா என்று அழுதார். அப்போது ஐயனார் தோன்றி, அந்த மரம் சுடல மாடனுடையது. ஆனால் அது திருச்செந்தூர் முருகனுக்கான கொடிமரமாக மாறப்போகிறது என்பதை அவர் அறியவில்லை என்று கூறினார். பிறகு ஆறுமுக ஆசாரி மயங்கி விழுந்தார். அங்கு தோன்றிய சுடலமாட சுவாமி, நான் குடிகொண்டிருக்கும் மரத்தை அவன் சேதப்படுத்தி விட்டான் என்றார். சுடலமாட, அந்த மரம் திருப்பணிக்காகவே வெட்ட வந்தனர் என்று தெரிவித்தார் ஐயனார். சுடலமாட சாமி அமைதியானார். பின்பு, இது நான் தெரியாம செய்த காரியம், மன்னிப்பு கேட்கிறேன். இப்போது நீயே அந்த மரத்தை கடத்தி 21 தேவதைகளுடன் சேர்ந்து முருகனுக்கு காணிக்கையா கொண்டு போ என்று ஐயனார் கூறினார். இரவே அந்த மரம் 21 மாட்டு வண்டிகளில் சுடலமாட சாமி தலைமையில் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. கொடிமரம் அங்கே நிறுவப்பட்டது. ஆறுமுக ஆசாரி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். மகன் ஓடி வந்து, அப்பா, ஒரே நாளில் எப்படி வேலையா முடிச்சிங்க? ஆச்சரியமாயிருக்கே என்றான். வேலை முடிச்சனா என்று ஆச்சரியப்பட்ட ஆசாரி, அது கனவா நனவா என்று குழம்பினார். நேற்று கூட்டிட்டு போன கூலி ஆட்கள் எங்கே என்று ஊர் தலைவர் கேட்டார். ஆறுமுக ஆசாரி நடந்தவற்றை ஊர் தலைவரிடம் எடுத்து கூறினார். அந்த மரம் எப்படி வந்தது, யாரால் வந்தது, யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த மரம் இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அதே பக்தியோடு நிற்கிறது. அது தேவதைகளின் அருள், சுடலமாட சாமியின் ஆசி, ஆறுமுக ஆசாரியின் பக்தி ஆகியவற்றின் கலைநயம். உற்சவ மூர்த்தி சிலையை மீட்ட வரமலையப்ப பிள்ளை. 1023 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா கடற்கரையோரங்கள்ல ஒரே பரபரப்பா இருந்துச்சு. அந்த காலம் பத்தி நம்மளோட மூதாதையங்களும் அச்சுறுத்தலோட தான் பேசுவாங்க. ஏனால அந்த காலத்துல தான் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. முதல்ல வந்தது வணிகம் பண்ணுவதற்கு தான். ஆனா பின்னாடி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு கிபி 1500 இருந்து போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. தங்கம், மசாலா இதெல்லாம் வணிகம் பண்ண வந்து பின்பு தமிழர்களோட வாழ்க்கையே மாட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியே சில வருஷத்துக்கு அப்புறம் கிபி 1800 டச்சுக்காரர்கள் இன்னொரு ஆட்சி ஆசையோட தமிழ்நாட்டுக்கு நுழைய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடம் ஏற்கனவே போர்ச்சுகீசியர்களால் ஆளப்பட்டுக்கிட்டு இருந்ததா 2 பேருக்கும் இடையே தகராறு துவங்கிடுச்சு. சத்தமில்லாம அமைதியா இருந்த தமிழ்நாடு அன்னைக்கே வெறிச்சோடிய இருண்ட காலத்தை பார்த்தது. அந்த நேரத்துல திருச்செந்தூர் எனும் பகுதி நாயக்க மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நாயக்கர்களும் போர்ச்சுகீசியர்களும் இடையில ஒரு சின்ன நட்பு இருந்துச்சு. இதே சமயம் டச்சுக்காரர்கள் ஆயுத வியாபாரத்துல செம்ம கெட்டிக்காரங்க. ஆட்சி பண்ணணும் ஆசையோட தமிழ்நாட்டுக்கு நுழைய ஆரம்பிச்ச அவர்கள் கவனம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மாறியது. ஒரு நாள் 600 பேர் கொண்ட டச்சு படை திருச்செந்தூர் கோயிலையே தங்களோட படையெடுப்பு முகாமா மாட்டினார்கள். கோவிலுக்குள்ள காலனியோட நுழைஞ்சாங்க. பக்தர்களை வழிபட விடாம கோயிலிருந்து துரத்தினாங்க. ஒரு தருணத்துல கோவில் இராணுவ முகாமா மாறிடுச்சு. இந்த பிரச்சனை ஒரு பெரிய சண்டையா வெடிச்சிச்சு. போர்ச்சுகீசியர்களும் நாயக்க மன்னர்களும் கைகோர்த்து டச்சுக்காரர்களை எதிர்த்தாங்க. நடந்த போர்கள் நிறைய டச்சு வீரர்கள் இறந்தாங்க. ஆனா மீதி வீரர்கள் கோவிலையே விட்டுட மாட்டேங்கிறது போல அந்த இடத்துல தங்கியேதா இருந்தாங்க. இதனால நாயக்க மன்னரிடம் போய், எங்களுக்கு இவ்வளவு வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, அதற்கு ஈடாக தங்கம் வைரம் கொடுங்க, நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறோம்னு சொல்றாங்க. ஆனா மன்னர் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு இரவு நேரத்துல டச்சுக்காரர்கள் ரகசியமா திட்டமிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருந்து ஐம்பொன்னாலான உற்சவ மூர்த்தி சிலையை திருடுறாங்க. அவங்க அதை தங்கம்னு நினைச்சிட்டாங்க. அதோட தான் இல்லாம திருநள்ளாறு நடராஜ சிலையும் எடுத்துட்டு கப்பலுக்கு ஏறினாங்க. அதனால் தான் சொல்றாங்க, திருட்டுக்கு தீர்ப்பு கடல் தரும்னு. டச்சுக்காரர்கள் கப்பலை பிடிச்சு இலங்கைக்கு புறப்பட்டதுமே கடல்ல பெரும் சீற்றம் ஏற்படுது. இடி, மின்னல், மழையெல்லாம் ஒரே நேரத்துல நடந்துச்சு. கப்பல் தன்னையே மிஞ்ச முடியாத நிலைக்கு போயிடுச்சு. பயந்து போன டச்சுக்காரர்கள் இந்த சிலையை திருடுனதால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு கவர்னர் மூர்த்தி சிலையை கடலில் போட சொல்றாரு. ஆனால் அந்த வீரர் நடராஜர் சிலையை கடலில் போட்டாரு. அங்கிருந்து கோபமா வந்த கவர்னர் மூர்த்தி சிலையை கடலில் போட்டாரு.
கடல் சீற்றம் குறைந்து கடல் அமைதியாயிடுச்சு. அவங்க பண்ணுன தப்ப உணர்ந்து இலங்கைக்கு போறாங்க. 1 வருடம் கோயிலில் சிலை இல்லாம பக்தர்கள் சோகமா இருந்தாங்க. அடிக்கடி விழா வழிபாடுகள் நடைபெறாம கோயிலே வெறிச்சோடி போயிடுச்சு. அந்த காலத்துல வடமலையப்ப பிள்ளை என்னும் பெரும் பக்தர் வேற ஒரு சிலையை செஞ்சு வச்சுக்கலாமான்னு ஆலோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இரவில் வடமலையப்ப பிள்ளைக்கு வந்த கனவு வாழ்க்கையே மாற்றி போனது. முருகர், நான் கடலுக்குள்ள இருக்கேன். கடல்ல ஒரு இடம் மட்டும் சுழன்று கொண்டிருக்கும். அந்த இடத்துல தான் என் சிலை இருக்கும் சொல்றாரு. மறுநாள் பிள்ளை நீச்சல் வீரர்களோட கடலுக்குள் போறாரு. நீண்ட நேரம் ஆகுது. பலரும் சந்தேகம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மையா மாயையான்னு. அப்போ திடீர்னு தூரத்துல ஒரு இடத்தில் நீர் சுழன்று கொண்டிருப்பதை காண்றாங்க. அதோட அதிசயமாக அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்துகிட்டே இருந்துச்சு. வானத்துல ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிடுது, இது முருகரின் அடையாளம் தான். வீரர்கள் துடிப்போட அந்த இடத்துல குதிக்கிறாங்க. சிலை கடலுக்கு அடியிலிருந்து மீட்டெடுக்கப்படுது. ஒரே பரவசம், ஒரே ஆனந்தம். 1 வருடம் கடலுக்கடியில் இருந்த சிலை சிறிய சேதத்தோட மீண்டது. ஆனால் அதன் மேன்மை பக்தர்களின் நம்பிக்கையை அப்படியே வெளிப்படுத்துது. இந்த முழு சம்பவம் கிபி 1653 நடந்ததுன்னு வரலாற்று சான்றுகள் சொல்லுது. இந்த சம்பவம் முருகரின் வீர சாகசம் மட்டுமில்ல, நம் தமிழ் மண்ணின் நம்பிக்கையும் பக்தியும் வீரத்துக்கும் ஒரு அடையாளம். இது ஒரு சாதாரண வரலாறு இல்லை. சிலையை காப்பதற்கான இந்த போராட்டம் இன்று வரை திருச்செந்தூரில் நம் மனங்களில் உயிரோடு வாழ்கிறது.